வெளியீடை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லணும். இந்த நூலில் என்சிஎம்முக்கு அடுத்தபடியாக நான் தான் அதிகமான இடத்துல இருக்கேன். நான் ஒரு 40 இடத்துலையாவது இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ஏவிலையும் அனெக்சர் வேற போட்டதுனால இன்னும் எண்ணி பார்க்கணும் இனிமே. அதனால இந்த நூல் வெளியீட்டில் எனக்கு ஒரு தனி கூடுதலான ஒரு சந்தோஷம். ஆமாம், 2 அணிந்துரை தான் கேட்டு வாங்கினார். ஆமாம், 2 அணிந்துரை தான் கேட்டு வாங்கினார். அந்துமணி ஒருவர், நான் ஒருவர். என்னை எல்லா வகையிலையும் பெருமைப்படுத்தி பார்க்கறதுல அவருக்கு ஒரு தனி இன்பம். அது என்னன்னே தெரியல. அது என்கிட்ட ஒரு தனி பேரன்பு வச்சிருப்பாரு. என்னை மட்டும் கோச்சிக்கவே மாட்டார். என்ன நான் இது என் மேலே அவர் கோவப்பட்டு இது வரைக்கும் நான் கடந்து வந்ததே கிடையாது. நான் அவருடைய அதனால் நான் ஒரு செல்ல பிள்ளையாக அவர்கிட்ட இருக்கேன். நான் அடுத்ததாக சைதையாரை விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நான் கடந்து வந்த பாதை சொன்னேன்னா பொருத்தமாக இருக்குமா? அதாவது எப்பேற்பட்ட மனிதன் தெரியுமா? அவருடைய அருமையில் நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டது ஒரு 5% கீற்று தான். அதாவது இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை, ஐபிஎஸ் அதிகாரிகளை கிரேட் 4 எல்லாம் உருவாக்குறதுக்கெல்லாம் எத்தனையோ லட்சம் செலவழிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் அந்த அகாடமி இந்த அகாடமிலாம் நீங்கள் கேள்விப்படுறீங்கல்ல. 1 லட்ச ரூபாலேருந்து 3 லட்ச ரூபா வாங்குறாங்க அவங்கள அந்த பயிற்சி கொடுப்பதற்கு, வெறும் பயிற்சிக்கு மட்டும். ஆனால் இவர் விடுதி கொடுத்து, தங்க வச்சு, சாப்பாடு கொடுத்து, 1 பைசா கை நீட்டி அவர் வாங்கினது கிடையாது. 3000க்கு மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், 60,000க்கு மேற்பட்ட 20,000 ஆயிரக்கணக்கில் அந்த கிரேட் 4 பியூன்லேருந்து 42,000 நினைச்சு பார்க்க முடியுமா? என்ன மனசு? அரசியல்வாதிகள் என்பவர்கள் சமூகத்திலிருந்து என்ன பெறலாம், நாகரிகமாக சொல்கிறேன், என்ன பெறலாம் என்று கருதுவார்கள் தவிர என்ன தரலாம் என்று கருதுகிற அரசியல்வாதிகளை நீங்கள் காண முடியுமா? வேற ஏதோ போர்வையிலே அவர்கள் செய்வதெல்லாம் வேறு காரியமாக இருக்கிறத. இந்த மனிதர் ஒரு ரொம்ப அரிய மனிதர். இந்த நேரத்தில் நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நீங்கள் பேனாக்கள் பேரவைக்கு விதிவிலக்காக ஒன்றை செய்ய வேண்டும் என்று என்சிஎம் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்பட்ட மனிதரை நான் கோச்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நான் அதை கடிந்து கொண்டேன் ஒரு முறை. ஆமாம், கோபமே வராத நான் சைதையாரை நான் கடிந்து கொண்டேன். அந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். என் மனைவி இந்த கூட்டத்துக்கு வரல, இருந்தாலும் சொல்லுங்கள். அப்படியா? சொன்னீங்களா? அப்பப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே 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 வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் தலைவருக்கு மேலே தலைவர். நீங்கள் என்னுடைய மனைவியை யாராவது நீங்கள் யாரும் சந்திக்கிங்க, குடும்ப நண்பர்களாக இருக்காங்க, நூறில் இருக்காங்க, ராம் இருக்கார், என்சிஎம் இருக்கார், பாலகிருஷ்ணன் சார்லாம் இருக்காங்க, ஜவஹர் இருக்கார், எல்லாருக்கும் என் மனைவியை தெரியும். அவள் இடத்துல நீங்கள் 2 கேள்வி கேட்கணும். உங்கள் கணவர் பொய் சொல்வாரா என்று கேட்கணும். நீங்கள் உங்கள் கணவருக்கு கோபம் வருமா என்று கேட்கணும். இந்த 2 கேள்விக்கு நீங்கள் என் மனைவியின் இடத்திலிருந்து ரொம்ப ஆச்சரியமான பதிலை நீங்கள் பெறுவீங்க. இல்லை, உங்கள் மனைவி அவையில் இருக்காங்கல்ல. என்னன்னா, உங்கள் கணவர் பொய் சொல்வாராங்கிறதுக்கு எந்த கணவனும் பெற முடியாத சர்டிஃபிகேட்டை என் மனைவிட்டேருந்து நான் வாங்கியிருக்கிறேன், இன்னும் வாங்கிட்டு இருக்கிறேன். ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டார் அவர் என்று அவள் சொல்லுவாள். எந்த கணவர், எத்தனை கணவர் இந்த பெயரை நற்பெயரை வாங்க முடியும்னு எனக்கு தெரியல. சபையில் ஓட்டெடுப்பு விட்டா 1-2 கையாவது உயரமா தெரியல. அதையும் நீங்க கேளுங்க, சப் கொஸ்டினா அதையும் கேளுங்க. 2வதாக, உங்க கணவருக்கு கோபம் வருமா? வரவே வராது. அதாவது எல்லா கணவர்களும் அல்லது பெரும்பாலான கணவர்கள் பண்ற தவறு என்ன தெரியுமா?
ஊர்ல எல்லாம் நல்லவர், அன்பானவர், அவ்வளோ நல்லவர், அவ்வளோதுன்னு பேர் எடுத்து விட்டு வீட்டில் போய் அத்தனையும் கொண்டு போய் வடிகாலாக கொட்டுறது வீட்டில தான். பாவம், அவங்க உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து வந்தவங்க. உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளவு தியாகங்களை பண்ணிட்டு கணவன் அன்பு செலுத்த மாட்டானா என்று வந்தவங்களுக்கு அவங்க மேலதான் அத்தனையும் பாய்ச்சறது. ஆனா முரணாக ஒரு பதில் என் மனைவி சொல்லுவா, கோபமே வராது, ஆனாலும் ஒரு விஷயத்துல வரும் அப்படின்னு அவன் சொல்லுவா. என்னன்னா, 6:30 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நீ வந்து 6 மணிக்கு தயாரா இருக்கணும், உனக்கு 1/2 மணி நேரம் பயணம் இருக்கு, அதனால நீ 6க்கெல்லாம் தயாரா இருக்குன்னா அப்பதான் சீவி முடிச்சு சிங்காரிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். கடுப்பானதான் என் வாழ்க்கையில கோவப்படுறது நேர விஷயம் உண்மைதான். இப்ப சைதையாரையும் இதையும் நீங்க சம்மந்தப்படுத்திங்க. அதுக்கு மேல நான் யூடியூபுக்கு போற விஷயங்கள்னால சொல்ல மாட்டேன். நேர விஷயத்துல அவ்வளவுதான். அதுக்கு மேலதான் அவரோட எனக்கு அவருக்கான ஏற்பட்ட முரணுங்கிறது அதுதான். அவரை வந்து நான் வாழ்நாள் எல்லாம் நன்றி சொல்லுகிற அளவிற்கு எனக்கு ஒரு நன்மை பண்ணியிருக்கார். என்னன்னா 1990 அவரை கேட்டால் சரியான ஆண்டு நினைவில் சொல்லுவார். 1990 அவரை ஒரு திருமணத்தில் நானும் அவரும் சந்தித்தோம். எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு எல்லாரும் போய் சாப்பிட உட்காந்து நானும் உட்கார போனேன். வாங்க செய்தியார், வாங்க ஒன்றா உட்காருவோம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அப்போ அவர் மேயராகவும் இல்லை, எம்எல்ஏவாக இருந்தார். இல்லை நான் பொது சமையல் பொது வழி அதிலெல்லாம் நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னார். என்னதான் பண்ணுவீங்க வயிற்றுக்கு, வந்துட்டீங்கல்ல வீட்டுக்கு போக நேரம் ஆகும்ல, எப்போ தான் சாப்பிட்றது? இல்லை, என்னதான் பண்ணீங்க சொல்லுங்களேன். அப்போ அவர் சொன்னது, நான் வாழைப்பழமும் தேங்காயை மட்டும்தான் சாப்பிடுவேன், வேறு எதுவுமே நான் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னார். என்ன வாழைப்பழமும் தேங்காயும் தின்றது வேற எதுவோ, அதைத்தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன பண்ணீங்க, இன்னும் வயிறு எப்படியா ரொம்ப என்னையா அது அப்படின்னு கேட்டேன் நான். வாங்க உங்களுக்கு ஒரு நாள் வாங்க உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் நான். அண்ணா நகர் ஆர்ச் இருக்குல்ல, அதுக்கு எதிராக பல இயற்கை அந்த மருந்து கடைகள்லாம் நிறைய இருக்கும். அதில் டாக்டர் ஏவிஜி ரெட்டி அப்படின்னு ஒருவர், அவரும் இவரும் சைதையாரும் இப்போ சந்திச்சிருக்காங்க. அவர் வந்து அடுப்பில் வச்ச உணவை எதையுமே அடுப்பில் வச்ச உணவு எதுவும் சாப்பிட மாட்டாங்க, சமைக்காத உணவு மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். அவருடைய சீடர் அவர். எனக்கு நினைவு சரியாக இருக்குமானா SS ராஜேந்திரன் அவர்களுடைய வீட்டுக்கு எதிராக சைதையாருடைய அலுவலகம் முன்பு இருந்தது. அந்த அலுவலகத்துக்கு நான் போனேன், விரிவாக சொன்னார். வெறும் காய்கறி உணவு தான் வந்து அவர் சாப்பிட்றாருங்கிறத நான் பின்னால் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அப்புறம் ஏவிஜி ரெட்டிகிட்ட கூட்டிகிட்டு போனார், அவரோடையும் நான் பேசினேன். அதுக்கு பிறகு சனிக்கிழமை தோறும், எல்லா நாளும் அவரை மாதிரிலாம் நம்மளால முடியாது, சனிக்கிழமை தோறும் அடுப்பில் ஏற்றாத உணவுகள் மட்டும்தான் நான் சாப்பிட்றேன். 92வது வருஷத்துலேருந்து 34 மறுபடியும் கணக்கு தயாராக 30 சார் தான் 34 ஆண்டு காலமாக சனிக்கிழமை அடுப்பில் வைத்த உணவு எதுவுமே நான் வந்து சாப்பிட்றதில்லை. சரி, என்னுடைய உணவு பழக்கத்தை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும். கடந்து வந்த பாதை அல்லவா. 8 வகையான காய்கறி தான் நீங்கள் பச்சையாக சாப்பிட முடியும். நீங்கள் முள்ளங்கியெல்லாம் சாப்பிடணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா தொண்டை காரிரும். சில 8 வகை காய்கறி. ஒரு முறை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தபோது காலிஃப்ளவரை பிரித்து உள்ளே போடுறேன், உள்ள ஒரு புழு வெள்ளையா நெளியுது. ஐயோ, இதையா நம்ம தின்னுக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளா அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னா, பெண்கள் ரொம்ப விரும்புவீங்க நான் சொல்கிற குறிப்பை, ஓட்டை உள்ள பாத்திரம் இருக்குல்ல, அதில் காய்கறி போட்டுட்டு சுடுதண்ணி இருக்குல்ல, அதை வந்து அதில் ஊற்றிட்டு லேசாக அப்படி கிளறிக்கிறது, வேக வைக்கிறது இல்லை. இந்த பச்சை காய்கறிகளை தின்றது போல கொடுமை தண்டனை எதுவுமே கிடையாது. 2 தாடையும் அப்படி வலிக்கும். எல்லா உணவுக்கும் எல்லாருக்கும் சாப்பிட என்னதான் ருசிச்சு சாப்பிட்டாலும் அசைவமாக இருந்தாலும் 1/2 மணி நேரத்தில் சாப்பிடலாம்ல. 1.5 மணி நேரம் ஆகும் இந்த பச்சை காய்கறி நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இவ்வளோ காய்கறி வச்சுக்கிட்டு 1.5 மணி நேரம் திங்கிறதெல்லாம் பார்த்தா, என்னுடைய பணக்கட்டுப்பாடுங்கிறது வளர்ந்தது இந்த காய்கறி உணவில் வந்ததுன்னு சொல்லலாம். 1992 ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் போய் இறங்குறேன்.
என்ன என்னுடைய மைத்துனர் உடையப்பன் அங்கே இருக்கார். அவர் என்னை வந்து வரவேற்று கொண்டார். மறுநாள் காலையில் சனிக்கிழமை. அப்போ தான் அந்த பழக்கத்தை ஆரம்பிச்சு, சைதையார்ட்டேருந்து வந்த பழக்கம் அந்த ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ தான் போய் இறங்கினதும், நாளைக்கு காலையில் எனக்கு 8 வகையான காய்கறி வேணும்னு கேட்டேன். அவர் ஒரு மாதிரி பார்த்தாரு. என்னன்னார். இல்லை, நாளைக்கு நான் வந்து டிஃபன் சாப்பிட மாட்டேன், எனக்கு காய்கறியாக வேணும்னு. சரி வாங்க, சிட்னியில் வந்து 24 மணி நேர டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் உண்டு. அப்போவே நேராக கூட்டிகிட்டு போனால் காய்கறி செக்ஷனை காமிச்சார். நான் என்ன ஜிடி நாயுடு தோட்டத்துக்கு வந்துட்டேனான்னு நினைக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய கோஸு, இவ்வளோ நீள கேரட்டு, ஐயோ இதை பார்த்துட்டு எனக்கு வேண்டியதெல்லாம் 100 கிராம், எல்லாத்துலேயும் 800 கிராம், அவ்வளோதான் எனக்கு வேண்டியதெல்லாம். இதை என்ன வாங்குறதுன்னா, இதை வாங்கினா ஒரு கோஸை நறுக்கி தருவானா, நறுக்கிலாம் தரமாட்டான், அப்படியே தருவான்னார். என்னையா அது பெரிய வம்பா போச்சுன்னு அவர் ரொம்ப உடையப்பன், அப்படியே ஒரு பேர் மனசு. என்ன வேணால் எடுங்க, நான் பேச்சுலரு, நான் ஃப்ரிட்ஜில் எனக்கு பெரிய அலமாரி மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிட்டது போக மிச்சத்தை நான் வச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய கோஸு, இவ்வளோ பெரிய காலிஃப்ளவரு, இவ்வளோ நீள கேரட்டு எல்லாத்தையும் வாங்கி வேணுங்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு உடையப்பன் சொன்னார், இந்த சிட்னியில் வந்து இந்த மாதிரி காய்கறி வேணும்னு கேட்டு இந்த மாதிரி சாப்பிட்டாலே என்னுடைய எத்தனை வருஷத்துல நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, டாக்டர் பாஸ்கர் இன்னைக்கு வரல, அவர் என்னோட கூட படித்தவர். அவர் 11Bsன்னு சொல்லி ராமகிருஷ்ணா ஸ்கூலில் 1970 நாங்கள் வந்து ஒன்றா படித்தோம். நாங்கள்லாம் இன்னமும் ஒரு 11Bsன்னு சொல்லிட்டு பிஇஎஸ் நாங்கள்லாம் தேனீக்கள் எங்களை நாங்களே சொல்லிக்கிறது, பி செக்ஷனு, ஆனால் பிஎஸ்ன்னு நாங்களே சொல்லிக்குவோம். நாங்கள் எல்லாம் வந்து ஏற்காடில் என்னுடைய வீட்டுக்கு எல்லாம் வருவாங்க. அப்படி வருங்கிற பொழுது உள்ள நுழையிற போதே ஸ்கை ரோக்கா, ஏற்காடில் முதல்ல உங்களை வரவேற்கிறது இந்த ஸ்கை ரோக்கா தான். அவங்க தான் ஜிஆர்டியோட குரூப். அது 350 ரூபா ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதில் எல்லா வகையான உணவும் கிடைக்கும். ஒரு 65 வகையான உணவு காலையிலேயே அடுக்கி வச்சுருப்பாங்க. எல்லாம் மொக்குன்னு மொக்குவானுங்க. 350 ரூபாயை கட்டிவிட்டேன். நான் மட்டும் அப்படி பார்த்து உட்காந்துக்கிட்டே இருப்பேன். ஒரு வெஜிடபிள் சாலட்னு ஒரே ஒரு செக்ஷன் ஒன்று கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் எடுத்து இந்த பசங்க திட்டுவானுங்க, பாடே ஏன்டா இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணுற, நாங்கள்லாம் இப்படி சாப்பிட்றோங்க. ஏன்னா ஒரு நாள் உனக்கு வந்து விதிவிலக்கா நீ வந்து சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் முடியாது, மன கட்டுப்பாடு. ஆஸ்திரேலியாவை நினச்சி பாருங்கள், எல்லா நண்பர்களும் அடி போடுன்னு சக்கை போடுகிற போது, அதுவும் பஃபே ஃபுட் சாப்பிட்ற போது, இல்லை நான் வந்து வெள்ளரிக்காயும் கேரட்டும் தான் திம்மேன்ற அந்த மன கட்டுப்பாடு இருக்கு பாருங்கள். இன்னைக்கு அவர் வந்து 51 பிறந்தவர், சைதையார். சரியா குறிப்பு வைத்தீங்களே ஜோலாமா? 51 பிறந்தவர், நான் 54 பிறந்தவன். எனக்கு அவருக்கும் 3 வயசு வித்தியாசம். அவர் பேச்சுவாக்கில் ஒரு விஷயம் சொன்னால் நீங்கள் கவனிச்சிங்களா? நாங்கள் 2 பேரும் ரொம்ப வருஷமாக தோற்றத்தில் மாற்றம் இல்லாமல் இருக்கோம்னு ஒரு வார்த்தை வந்து சொன்னாரா? அதுக்கு வந்து என்னுடைய இயற்கை உணவு பழக்கம் முக்கியமான ஒரு காரணம் என்று நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். மிச்சத்தை சைதையாருடைய பெருமைகளை மீண்டும் நம்ம வந்து ஒருவேளை மீண்டும் ஒரு வாய்ப்பு அமையுமானா, எங்களால் அவரை பிடிச்சி உட்கார வைக்க முடியுமானா அதை வந்து நம்ம மறுபடியும் மீண்டும் இது பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு அவரை வச்சுட்டு இதை சொல்ல போகிறதில்ல, ஒரே ஒரு விஷயம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசுக்காரர், தங்க மனசுக்காரர், அவருடைய ஒரே மகனை இழந்தது இருக்கு பாருங்க, மிகப்பெரிய துன்பங்க. ஐயோ என்ன கொடுமை. அதாவது அதான் சொல்கிறேன், அதுதான் அங்கே தான், அதுக்கு தான் நான் ரெண்டையும் இணைக்கிறேன். தான் பார்க்க, நாம் பார்க்க நம்முடைய தலைமுறையை இழக்கிற துன்பம் இருக்கிறதே, அதுக்கு இணையான துன்பம் எதுவுமே கிடையாது. தாய் இழக்கிற போது ஏதோ நமக்கு ஒரு சமாதானம் இருக்கு. சரி, வயசானவங்க இது பண்ணாங்க, நம்ம ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க, உங்க உரிய வயசுக்கு அவங்க கிளம்பி போறாங்க, புரியுது. தந்தை இழக்கிற போது அந்த சோகம் நமக்கு புரியுது. என்ன நியாயப்படுத்துவீங்க நீங்க? பார்க்க நம்ம பெற்ற பிள்ளைகளை இழப்பது எவ்வளவு பெரிய துன்பம்ங்கிறீங்க. அந்த துன்பத்தை அவர் எதுல மறக்கிறார்னா, இந்த மாதிரி சேவையில மறக்கிறார். அதுதான் அங்கேதான் அவர் வந்து மாற்று மனிதராக லட்சியத்தோட துணைத்துறைக்கு வந்து முழுவதும் அர்ப்பணித்து அந்த தொழிலை கற்றுக்கொண்டு, அந்த கற்றுக்கொண்ட தொழிலை
சினிமா எடுக்கிற போது சரியாக எடுத்து நிச்சயமாக செஞ்சால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை உங்களிடத்தில் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் உண்மையான தெளிவு இருக்கணும், உண்மையான ஈடுபாடு இருக்கணும். தகுந்த ஈடுபாடு, உழைப்பு, நம்பிக்கை, வருவோங்கிற நம்பிக்கை எல்லாமே வந்தால் நீங்கள் முன்னேற முடியாது. ஆகவே நம்பிக்கை, இன்னொரு முக்கியமான விஷயம் ஒழுக்கம். இந்த 4 விஷயம் இருந்ததுன்னா வெற்றியை தேடி நீங்க போக வேண்டாம், வெற்றி உங்களை தேடி வரும் என்பதை மகிழ்ச்சியோட பெருமையோட இந்த சினிமா நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டு ஆசைப்படுகிறேன். இது உங்களுக்காக இல்லை, நீ சினிமாவுக்கு வரணும்னு சொல்ற உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக சொல்றேன். தயவு செஞ்சு இந்த 4 விஷயம் செய்கிற தொழில சுத்தமா கத்துக்கிட்டு வரணும், அந்த தொழிலை ஒழுங்கா செய்யணும், நம்பிக்கையோட இருக்கணும், ஒழுக்கத்தோட இருக்கணும். இந்த 4 விஷயமாக இருந்தா நிச்சயமாக வெற்றி பெற முடியும். முடியாதுன்னே சொல்லாதீங்க, முடியும் 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 என்ற நம்பிக்கையோடு அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் போவீர்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதை சொல்லி, எண்ணியது எண்ணியாக எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறுகின்ற குரலை சொல்லி, ஆகவே நம்முடைய லட்சியத்தை உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம்.